என்னலா சத்யா, நீயும் எப்படி எப்படியோ உன் மூளையை யூஸ் பண்ணி என்னை கொண்டு வந்து ஜெயில போடத்தான் செய்யற. ஆனா பாத்தியா, என்னைய ஒரு மாசம் கூட உன்னால ஜெயில வச்சிருக்க முடியல. அதாம்ல அரசியல்வாதியோட பவரு. என்னதே நீ 4 எழுத்து படிச்சு பெரிய அதிகாரியா இருந்தாலும் இந்த அரசியல்வாதிக்கு கீழே நீ ஒரு சர்வெண்ட்டுதே. என்னல, புரிஞ்சுதா? இனிமேலாவது என் வழியில குறுக்க வராம இரு. நீ என்னைய திருப்பி உள்ள புடிச்சு போடுவ, நான் எப்படியும் வெளியில வந்துருவேன். அதனால நான் என்ன செஞ்சாலும் கண்டுக்காத. இந்த பார்ல சத்யா, இந்த கவர்மெண்ட்ல உனக்கு என்ன சம்பளம் தராங்க? நான் உனக்கு அதை விட அதிகமாவே தரேன். அண்ணி செய்யறது எதையும் கண்டுக்காத, சரியால? இந்த காலத்துல போய்கிட்டு நியாயம் தர்மம்னு பேசிக்கிட்டு கிடக்க பொழைக்க தெரியாதவனா இருப்பான் போலே. டேய், உனக்கு அம்புட்டுத்தே மரியாதை. இப்ப வெளியே வந்துட்டேன்னு ரொம்ப ஆடாத. மறுபடியும் எப்படி நீ என்கிட்ட மாட்டுவ? அப்போ உன்னையால வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எவிடன்ஸ் எடுத்து உன்னை நான் உள்ள போடுவேன். இப்ப வெளியில வந்துட்டு உன்னை மிதப்புல ஆடுறியா? ஆடு ஆடு. எப்படியும் நீ மறுபடியும் என்கிட்ட மாட்டுவல, அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய. என்ன சொன்ன? கவர்மெண்ட்ல உனக்கு என்ன சம்பளம் தராங்க? நான் அதை விட அதிகமா தரேன். அண்ணன் செய்யறத கண்டுக்காது நான் சொல்றேன். இப்ப கேட்டுக்கல கத்திக்குமாரே, நீ என்ன செஞ்சாலும் என்னைய மீறி எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு வாட்ச் பண்ண போறேன். போ, போய் உன்னால எவ்வளவு தப்பு பண்ண முடியுமோ பண்ணு. எப்படியும் நீ உன் மாமியார் வீட்டுக்கு தான் வரப்போற திரும்பியும். அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய. பிறகு என்ன சொன்ன? நாங்களாம் உனக்கு சர்வெண்ட். ஆமா ஆமா, சர்வெண்ட் தான். ஆனா உங்களுக்கு இல்ல, மக்களுக்கு. டேய் வேணால, மறுபடியும் நீ என்கிட்ட வச்சுக்காத. இப்பவும் என் பவர் என்னன்னு உனக்கு புரியல. போடாடே போடா பொறுக்கி நாயே. உன் பவரை கொண்டு குப்பையில போடு. இந்த காக்கி சட்டையோட பவர் என்னன்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன். போ, போய் கொஞ்ச நாள் சந்தோஷமா இரு. மறுபடியும் நீங்க தான் வர வேண்டியிருக்கும். அப்போ வந்து எல்லா கணக்கையும் தீர்த்துக்கலாம். இப்ப போ சத்யா, போடாங்கிற. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, இருக்கிற வெள்ளத்துல துப்பாக்கி எடுத்து சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். ஒழுங்கு மரியாதையா கிளம்பிரு. இருல, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஏடா சத்யா, அதுக்குள்ள கத்திக்குமார் ரிலீஸ் ஆயிட்டானா? அடா ஆமாடா, அவனுக்கு எதிராக எவிடன்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அவன் என்னென்னமோ பண்ணி வெளியில வந்துடுறான். ஐஜியும் அவன் பேச்சு கேட்டுட்டு தான் ஆடுறாரு. இந்த வாட்டி நான் அவனுக்கு எதிராக எவ்வளோ எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்துல கலைச்சிட்டு வந்துட்டான். மறுபடியும் இந்த கத்திக்குமாரி என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நீ ஒன்றும் கவலைப்படாதுல. இந்த சத்தியா இருக்கிற வரைக்கும் அவனால எந்த ஆட்டமும் ஆட முடியாது. எப்பவும் ஒரு கண்ணு அவன் மேல இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. சரியில்ல. எதுக்கும் நீ கொஞ்சம் சூதானமா இரு. நீ அவன் வழியில குறுக்க வர்றதுனால உன்னை ஏதாச்சும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் சூதானமாவே இரு, சரியா? என்னடா, உன் அண்ணன் போலீஸ்காரங்கிறத மறந்துட்டியா? நீ என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் எனக்கு நீ அண்ணன் தானே. அந்த ஒரு பயத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கும் கொஞ்சம் சேஃபா இரு, சரியா? சரியில்ல, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கௌரியை கூட்டிட்டு பக்கத்து ஊர் வரைக்கும் போயிட்டு வரேன். சரிடா, நல்லபடியா போயிட்டு வாங்க. வேலை முடிஞ்சா நானும் உன் கூட வரதா இருந்துச்சு. எனக்கு தான் வேலையும் முடியலையே. இப்போ நீங்க போயிட்டு வாங்க, பிறகு எல்லாருமே ஒன்னா போயிட்டு வருவோம். சரி. வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன். உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நாங்கள் கிளம்புறோம். ஜான் வந்திருக்கான், அவனையும் கூட்டிட்டு போறியா? இல்லடா, அவன் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் தான் வந்துட்டேன், இன்னும் 2 நாள் இருந்துட்டு போன்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்கான். அதனால 2 நாள் அவன் இங்கே தான் இருப்பான். பார்த்துக்கோ அவனை. சரி, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். இனி கத்திக்குமாரோட ஒவ்வொரு அசைவையும் நம்ம வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்கணும். நம்மளை மீறி எந்த கடத்தல் வேலையும் அவன் பண்ணவே கூடாது. எங்கடி போன அரமெண்ட்ல? ஏண்டா ஏன் கேக்குற? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன், வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். எதுக்கு நீ வீடு ஃபுல்லா தேடின?
ம், லட்டும் பூந்தியும் கொடுக்கத்தான். என்னடா நக்கலா? பின்னடி கட்டிக்க போறவன் நானு, உன்னை தேடக்கூடாதா என்ன? வேண்டாம் அஜய், திருப்பி திருப்பி நீ அதை சொல்லி என்னை வெறுப்பேத்தாத. நான் மறுபடியும் சொல்றேன், நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அடி போடி லூசு, உனக்கு எப்ப பாரு விளையாட்டு தான். சரி, நான் காலேஜ் விஷயமா பெங்களூர் போயிருந்தேன்ல, அங்கிருந்து வரும்போது உனக்கு ஒரு டிஷர்ட்டும் பேண்ட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? அதை போட்டுட்டு வந்தா உங்க அம்மா என்னை திட்டுருக்கா? எங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு உனக்கு தெரியும்ல. இருந்தாலும் நான் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணாலும் அவர் திட்டவே மாட்டாரு. ஆனா உங்க அம்மா இருக்கே, சும்மா எந்த ட்ரெஸ் போட்டாலும் அது சரியில்லை இது சரியில்லை, ஒன்லி நீ ஹாஃப் சாரி தான் கட்டணும், சாரி தான் கட்டணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க அந்த காலத்து ஆல்ரெடி, அதனால அப்படிதான் இருப்பாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. ஃபியூச்சர்ல நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் உனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போட மாட்டேன். உனக்கு எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும்னு தோணுதோ அப்படிலாம் பண்ணிக்கோ. அஜய், திருப்பி திருப்பி கல்யாணம் பத்தி பேசிட்டே இருக்காத. சரி சரி, நீ வெக்கப்படுற போல. சரி, நான் அதை பத்தி பேசல. நீ போய் அந்த டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுட்டு வந்து எனக்கு காட்டு. என்னடி போய் போடு. அத்தை ஏதாவது சொல்லிச்சுன்னா? எங்க அம்மாவா? அவங்க ஏதாவது சொன்னா நான் பாத்துக்கிறேன். நான் தானே வாங்கி கொடுத்தேன். ம் சரி. என்ன கலரு? எல்லாம் உனக்கு பிடிச்ச கலர் தான், மெரூன். சரி சரி, நான் போய் போடுறேன். ம், போய் போடு போ. வேகமா போட்டு வந்து என்கிட்ட காட்டு. ம். சரியான வாயாடி பொண்டாட்டி. ஆனாலும் எனக்கு இந்த வாயாடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட கூட்டிட்டு போக போறேனோ தெரியல. ஜனனி, ஐ கான்ட் வெயிட். என்னால இனிமேலும் உனக்காக வெயிட் பண்ண முடியாது. எப்பதான் நமக்கு கல்யாணம் ஆகுமோன்னு இருக்கு. ஹாய் ஜான். ஹாய் அஜய். என்ன, ஊருக்கு போனீங்க, திருப்பி வந்துட்டீங்க? எங்க ஊரை விட்டு உங்களால இருக்க முடியலையா என்ன? அப்படியும் வச்சுக்கலாம். எங்கேயோ கிளம்பிட்டீங்க போல. ஆமா, கொஞ்சம் வெளியே வரைக்கும் போயிட்டு வரேன். கொஞ்சம் மைண்ட் அப்செட்டா இருக்கு. சரி, போயிட்டு வாங்க. ம், நீங்களும் வாங்களே. இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. எங்க ஹெச்ஓடிக்கு ஒரு அசைன்மெண்ட் அனுப்பணும், ஸோ நீங்க போயிட்டு வாங்க. சரி. நைஸ் காய். ஆனா ஏன் எப்ப பாரு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காரு? சம்திங் ராங். சரி, நமக்கு எதுக்கு அதை பத்தி? நம்ம போய் ஹெச்ஓடிக்கு அசைன்மெண்ட் அனுப்புவோம். இந்த ஜானனை எங்கே போனாங்க? அவங்க ஃபோன் இம்பிட்டு நேரமாக அடிச்சுக்கிட்டே கிடக்கு. வேற வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணுமே. நான் வேற ஊருக்கு போகிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், இல்லைன்னா மாமா வந்து கத்து கத்துன்னு கத்துவாங்க. சும்மா சும்மா அடிச்சுட்டே கிடக்கு. சரி, ஒரு எட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். கௌரி அண்ணி, அஜய் பார்த்தீங்களா? இல்லையே ஜனனி, நான் இன்னும் இந்த ரூமை விட்டு வெளியில் போகலை. சாயங்காலம் வேற என்னை மாமா பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் பொருளை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். அண்ணி ஃபோன் அடிக்குது, அட்டென்ட் பண்ணி பேசுங்க. ஐயோ ஜனனி, இது என்னோட ஃபோன் இல்லை, ஜானனோட ஃபோனு. அவங்க சார்ஜரை விட்டுட்டு வந்துட்டாங்களாம். அதான் இங்கே மல்டி சார்ஜரில் அவங்க ஃபோனையும் சேர்த்து சார்ஜர் போட்டாங்க. வேற வந்து எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் ஆளை காணும். அப்பத்துலேருந்து இந்த ஃபோன் அடிச்சுக்கிட்டே கிடக்கு. ஜனனி, எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா உங்களால்? என்னன்னு சொல்லுங்க அண்ணி. இந்த ஃபோனை கொஞ்சம் ஜானண்ணா கிட்ட கொடுத்துருங்க. நானே போயிடுவேன். இப்போ மாமா வந்துடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சேன்னு கேட்பாங்க. அதான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் என்ன இருக்கு, கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். சரி, மாமா வரதுக்குள்ளே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிருவோம், இல்லைன்னா வந்து ஆடு ஆடுன்னு ஆடுவாங்க. ஐயோ, வந்துட்டாங்களே. என்ன ஜிமிக்கி, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? கிளம்பலாமா? மாமா இன்னும் எடுத்து வைக்கலையே. என்னது, இன்னும் எடுத்து வைக்கலையா? ஆமாம் மாமா, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் மாமா. எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து வச்சிருவேன். இம்பட் நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? நானே போய் சத்தைய கிட்டையும் அண்ணங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னும் நீ எடுத்து வைக்கிற? வர வர உனக்கு சோம்பேத்தனம் அதிகமாயிருச்சு கௌரி. சரி மாமா, ரொம்ப திட்டாதீங்க. திட்டாம பேர உன்னை என்னடி பண்ணுவாங்க? சரி, எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுங்க. சாயங்காலம் தானே மாமா போறோம்னு சொன்னீங்க. அட லூசு, சாயங்காலம் அங்க ரீச் ஆகணும். இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். காரெல்லாம் ரெடியா இருக்கு, நீ தான் இன்னும் எதுவும் எடுத்து வைக்காம இருக்க.
சாரி மாமா, நீங்கள் சாயங்காலம்னு சொல்லவும் நான் சாயங்காலம் தான் போகிறோம்னே நினச்சிக்கிட்டேன். சரி சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துப்போம். நீ என்ன பேசிட்டு இருக்க, டைம் இல்லை. ம் சரிங்க மாமா. வா. ஜான். ம் ஜான் எங்கே போனாரு? இந்த ஃபோன் வேற அடிச்சிட்டே இருக்கே. யார் அப்படி அடிக்கிறா? ஒருவேளை அவரோட லவ்வரா இருக்குமோ? ஃபோன் வேற அடிச்சிட்டே இருக்கு. இந்த எரும மாடு என்ன பண்ணிட்டு இருக்கான்? இத்தனை கால் அடிக்கிறேன், ஒரு காலாச்சும் அட்டன் பண்ணி பேசுறானா? அது சரி, லவ் சக்சஸ் ஆகுற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இவங்க கண்ணுக்கு தெரியும். சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளாம் கலட்டி விட்டுருவாங்க. போனானே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னானா? அடியே, நீ ஃபோன் எடுக்கிற வரைக்கும் நான் ஃபோன் பண்ணிட்டே தான்டா இருக்க போறேன். பாஸ்கர். அட நம்ம மட பாஸ்கரு. அவன் என்ன சும்மா சும்மா அடிச்சிட்டு இருக்கான். சரி அட்டன் பண்ணி அவர் இங்கே இல்லைன்னு சொல்லிடுவோம். டேய் டேய் டேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா? ஊருக்கு போனோமே, நம்ம போயிட்டு ஒரு ஃபோன் பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்டுக்குன்னு ஏதாச்சும் தோணுச்சாடா உனக்கு? லூசு லூசு. அது சரி அதெல்லாம் விடு. ஜனனி கிட்ட உன் லவ் சொல்லிட்டியா? உன் டைரியில நான் படிச்சுட்டேன், நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டியாடா? டேய், உன்னை தானே கேட்டுட்டு இருக்கேன். உன் லவ் அவகிட்ட சொல்லிட்டியா? ஜனனி, இத்தனை நாள் நான் உன்னைத்தான் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டியா இல்லையா? ஹலோ, லைன்ல இருக்கே இல்லையா? டேய், ஹலோ, கேக்குதா இல்லையாடா? தேங்க்ஸ் டா மட பாஸ்கரே. ஹலோ ஹலோ, என்ன திடீர்னு மிமிக்ரிலாம் பண்றான்? டேய் மச்சான், போனை கட் பண்ணிட்டான். இருடி, எல்லாம் முடிச்சிட்டு இங்கே தானே வரணும், அப்போ வச்சுக்கிறேன் உன்னைய. எனக்கா ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே, டாக்டர் என்ன சொன்னாங்க? குழந்தை வளர்ச்சியில் நல்லா இருக்காமா? அதெல்லாம் நல்லா இருக்கா ஆண்டி. ஆனால் தண்ணி நிறையா குடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வாந்தி மயக்கம்லாம் இன்னும் 2 மாதத்துக்கு அப்படி தான் இருக்குமா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கக்கா. அட போட்டி, நீ வேற. சும்மாலாம் படுத்து கிடக்க முடியாது என்னால். சும்மா துருன்னு கிடந்துட்டு படுத்தே கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. சும்மா இருக்க முடியாமல் என்னை தேவை போட்டு உருட்டிகிட்டே கிடப்பேனா, அதான் படுத்தே கிடக்க ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு என்னக்கா செய்ய, இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். சரி டி, அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஆமாம், கௌரி கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டுருக்காக்கா. நம்மளும் அவங்களோட சேர்ந்து போனால் எம்பிட்டு நல்லாயிருக்கும். நம்ம வீட்டுக்காரங்களும் இருக்காங்களே. அதை சொல்லிட்டி, எப்போ பாரு வேலை வேலைன்னு கிடக்காக. இப்போ என் மாமாவே கூப்பிட்டா கூட என்னால் வர முடியாது. அதுவும் உண்மைதான். சரி, இந்த வாட்டி அவள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். பிறகு எல்லாருமே ஒன்றா சேர்ந்தா போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். ஆமாட்டி. பாவம் அர்ஜுன் மாமாவும் கௌரியும் ரொம்ப நாளாக தனியாகவே இருந்தாங்கல்ல. இப்போ போய் என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். மகாமா அத்தை, டாக்டர் என்னத்த சொன்னாங்க? முழுசா 3 மாதம் முடிஞ்சிருக்கான் அத்தை. தண்ணி மட்டும் நிறையா குடிக்க சொல்லியிருக்காங்க. மற்றபடி குழந்தை வளர்ச்சியெலாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அத்தை. ரொம்ப சந்தோஷம்க்கா. போய் சாப்பிடு, உனக்கு பிடிச்சதா செஞ்சு வச்சுருக்கேன். சரிங்க அத்தை. சாப்பிட்டு மாத்திரை போட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ஓய்வேடு. சரிங்க அத்தை. கங்கம்மா, நீயும் போய் சாப்பிடு. அவங்க வந்துட்டோம் அத்தை. இன்னைக்கு மத்தியானம் அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அத்தை. அப்படியாத்தா? சரி சரி. மகா, நீ போய் சாப்பிட்டியா? இல்லை, சண்முக மாமா வந்துடட்டும், நானும் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்றேனே. அதெல்லாம் சரிதான்தா. நீ இப்போ முந்தி மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீ 2 உயிர். போய் வேகமாக சாப்பிட்டு தூங்கு. சரிங்க அத்தை. அட, நீ நல்ல நேரத்தில் தான் வந்திருக்க. நாங்களும் எங்கள் ஜனனிக்கு நிச்சயதார்த்தம் வச்சுருக்கோம். ஏன் ஜனனி, ஏன் ஏன் அதுக்குள்ள என்னை மறந்த? இவ்வளவு நாள் வெயிட் பண்ண, இன்னும் கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்க கூடாதா? அதுக்குள்ள எதுக்கு உன் வீட்டுல பார்த்த பையனுக்கு ஓகே சொன்ன? இன்னும் கூட நீ எனக்கு இல்லைன்னு என்னால ஏத்துக்கவே முடியல. ஏதோ ஒரு மூலையில நீ எனக்கு கிடைச்சிருவேங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கு. ஆனா அதான் ஏன்னு தெரியல. ஏன்னா நீ நிச்சயமா எனக்கு கிடைக்க மாட்ட. அப்புறம் எதுக்கு ஜனனி அந்த குருட்டு நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்கு. ஊருக்கு போலான்னு பார்த்தா இன்னும் 2 நாள் இருந்துட்டு போன்னு சொல்றான் அர்ஜுன். என்ன பண்றது, வந்தாச்சு.
ஆனாலும் கொஞ்ச நேரம் கூட என்னால அங்க இருக்கவே முடியல. இதுக்கு நான் காஷ்மீர்லயே இருந்திருக்கலாம். ஜான் ஜனனி